Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் மற்றொரு சிறுகதையின் பேர் ரூல் நம்பர் 17. ரூல் நம்பர் 17. வேலிக்குள் 15 மாடி கட்டிடங்கள் 4 பதிந்து நின்று கொண்டிருந்தன. அவைகளின் ஒவ்வொரு ஜன்னலுக்கும் ஒரு குடும்பம் என்று கணக்கு போட்டால் தலை சுற்றும். கட்டிடங்கள் ஏதோ ஒரு பிரமை போல, பொய் போல, அப்போதுதான் தோன்றியது போல நின்றன. கட்டிடங்களின் இடைவெளியில், சதுர புல்வெளிகளில் நிறைய குழந்தைகள் உற்சாகமாக விளையாடி கொண்டிருந்தன. இளம் பெண்கள் பந்து விளையாட்டுகளில் குதித்து கொண்டிருந்தார்கள். வெயிலில் நின்று கொண்டிருந்தார்கள். பூப்பறித்துக் கொண்டிருந்தார்கள். நிறைய பெண்கள், நிறைய குழந்தைகள். ஆண்கள் அலுவலகத்துக்கு சென்றிருந்த காலை 10:30 மணி போலும். கட்டிடங்களை சுற்றி அமைத்திருந்த வேலி மிகவும் சிரத்தையுடன் இழுத்து விண்ணென்று கட்டப்பட்டு சராசரி மனிதன் எவனும் கடக்க முடியாத உயரம் வரை எந்த இடத்திலும் இடைவெளியோ வெட்டோ இல்லாமல் நல்ல கற்புடன் ஆக்ரோஷமாக இருந்தது. போதாக்குறைக்கு அங்கங்கே சிவப்பு அறிவிப்புகள் மண்டையோட்டுடன் வார்னிங், ஹை வோல்டேஜ் என்று அறிவித்தன. யாருக்கும் அந்த வேலியை தொட விருப்பம் இருந்ததாக தெரியவில்லை. ஆனால் வேலியில் இருந்து சற்று ஆரோக்கியமான தூரத்தில் பல இளைஞர்கள் நின்று கொண்டு வேலிக்கு உள்ளே வெயிலில் விளையாடி கொண்டிருந்த அந்த பெண்களை ஆவலுடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களில் சிலர் வேண்டாம். வாசுதேவன் கையில் குழந்தையுடன் கட்டிடங்களின் பிரதான கேட்டை விட்டு வெளியில் வருவதை அந்த இளைஞர்கள் ஒருவன் பார்த்து விட்டான். அவனுடன் மற்றும் சிலர் சேர்ந்து கொண்டு வாசுதேவனை அணுகினார்கள். வாசுதேவன் தன் குழந்தையுடன் சிரித்து பேசிக்கொண்டே நடந்தான். குழந்தை மிக புஷ்டியாக இருந்தது. அதன் கன்னங்களில் புது ரத்தம் சிவந்திருந்தது. அதன் முகத்தில் கவர்மெண்ட் காஸ்மெட்டிக் தொழிற்சாலையின் முகப்பவுடர் நிறைய அப்பப்பட்டு அதன் அகில இந்திய வாசனை வாசுதேவனிடத்திலிருந்தும் பரவியிருந்தது. வாசுதேவனின் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத வயது குழந்தை, 8 மாதம். வாசுதேவனை அந்த இளைஞர்கள் கூட்டமாக அணுகினார்கள். ஹலோ என்றான் ஒரு சின்ன பையன். ஹலோ என்றான் வாசுதேவன். பையனா பொண்ணா? பாப்பா அழகா இருக்கு. பையன். பாபாவுக்கு டாட்டா சொல்லு. குழந்தை கையாட்டியது. ஐயா, உங்களிடம் கெஸ்ட் பாஸ் இருக்குமா என்றான் இளைஞர்கள் ஒருவன். ஏன்? இருக்குமா, எங்களுக்கு ஒரு பாஸ் வேண்டும். எவ்வளவு தருவீங்க? 300 மேனக்ஷா. அடேப்பா, உங்களுக்கு அவர்கள் கண்ணில் காசையே காட்ட மாட்டார்களே, எப்படி இவ்வளவு பணம் கிடைத்தது? உங்களை போன்ற நபும்சகர்களிடம் அடித்து பிடுங்கியது. டேய் சும்மாடா. வாசுதேவன் கோபத்துடன் பாஸ் கிடையாது என்றான். இல்லையா? இருக்கிறது, தரமாட்டேன். நீங்களே உள்ளே வந்து ரகளை பண்ணுவீர்கள். பெண்களை கொடுக்காவிட்டால் அடித்து பிடுங்குவோம். முடியாது. அழுக்கு தலையா, கொடு. அவர்கள் அவனை சூழ்ந்து கொண்டார்கள். முடியாது. பிரசுரிக்க முடியாத வார்த்தைகளை உபயோகித்தார்கள். மரியாதையுடன் கொடுக்க போகிறாயா இல்லையா? அவர்கள் அவர் சட்டையை பிடித்தார்கள். வாசுதேவன் தன் சட்டை பையில் இருந்த ஊதலை எடுத்து, ஊதட்டுமா? ரைட் விசிலு என்றான். அதை பார்த்த கணமே அவர்கள் வாசுதேவனை விட்டுவிட்டார்கள். ஒதுங்கிக் கொண்டார்கள். அவர்கள் கண்களில் பீதி தெரிந்தது. ஐயா ஐயா ஐயா, ஊதாதே, ப்ளீஸ் ப்ளீஸ், வேண்டாம். வாசுதேவன் அவர்களை பெருமிதத்துடன் பார்த்தான். தன் வாயருகே அந்த ஊதலை கொண்டு சென்றான். என்ன ஆகும் தெரியுமா? பாய்ந்து வந்து உங்களை அழைத்து செல்ல சொல்லட்டுமா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், ஊதாதே ஊதாதே, ஒழிந்து போ. அவர்கள் அவனை வணங்கிவிட்டு நாடகபாணியில் அவனுக்கு உடல் வளைந்து வழிவிட வாசுதேவன் புன்னகையுடன் குழந்தையோடு மெயின் ரோட்டுக்கு வந்தான். ஏராளமான ஜனங்கள் சாலையில் இருமரங்கிலும் நடந்து கொண்டிருந்தார்கள். நடப்பதற்கே போதிய இடமில்லாமல் ஒருவர் மேல் ஒருவர் அடிக்கடி முட்டி மோதிக்கொண்டு போனார்கள். ஏராளமான சைக்கிள்களும் போராடின. அகலமான சாலை 2ஆக பிரிக்கப்பட்டு நடுவே ஒதுக்கப்பட்ட பகுதியில் பேட்டரி சக்தியில் ராட்சச பஸ்கள் ஜனங்கள் நிரம்ப வழிய விரைந்து கொண்டிருந்தன. ஒலிபெருக்கி சொல்லுவது எவருக்கும் புரியாத குழப்பம். சுவரொட்டிகளில் அந்த இராணுவ உடை ஆசாமி ஒரே மாதிரி சிரித்து கொண்டிருந்தார். அடுத்த வாரத்திலிருந்து அதிக அளவு சோயாபீன்ஸ் என்று சந்தோஷமாக அறிவித்தது சுவர் செய்தித்தாள்.
சாலையின் மறுபுறத்துக்கு வந்த வாசுதேவன் சற்று தூரம் நடந்து அரசாங்கத்தின் 9ஆம் நம்பர் கட்டிடத்தை அடைந்தான். கீழே ஹாலில் ஜனங்கள் இலக்கற்ற திக்குகளில் சென்று கொண்டிருந்தார்கள். ரயில்வே ஸ்டேஷன் போல இருந்தது. ஹாலின் நடுவே கெட்டியான கண்ணாடி பெட்டிக்குள் பைபிள் திறந்து வைக்கப்பட்டிருந்தது. திறந்திருந்த குளியலறையிலிருந்து தீவிர அம்மோனியா வாசனை வந்தது. வாசுதேவன் தகவல் பகுதிக்கு சென்று தன்னிடம் இருந்த கடிதத்தை காட்டினான். அந்த சிப்பந்தி குழந்தையை பார்த்ததுமே, 4வது மாடி 28ஆம் எண் அறை, லெஃப்ட் உபயோகிக்காதீர்கள், படி வழியாக செல்லுங்கள் என்றான். லிஃப்ட்டுக்காக காத்திருந்த ஜனவரிசை கட்டிடத்துக்கு வெளிவரையில் நின்றது. வாசுதேவன் 4 மாடிகளையும் சந்தோஷத்துடனேயே ஏறினான். தன் குழந்தையிடம், கொஞ்சம் கூட வலிக்காது, எறும்பு கடிக்கிறார் போல சுருக், அவ்வளோதான் என்று பேசினான். குழந்தை சிரித்தது. 3ஆம் மாடியில் மிக அதிக கூட்டம் இருந்தது. திருமண பர்மிட் என்கிற வாசலில் ரகளை நடந்து கொண்டிருந்தது. ஹெல்மெட் அணிந்த போலீஸ் ஒரு ஆசாமியை தரதரவென்று இழுத்துச் செல்ல அவன் வாயில் இரத்தம் தெரிந்தது. வாசுதேவன் செல்ல வேண்டிய 28ஆம் நம்பர் அறையின் முகப்பில் இம்யூனைசேஷன் என்று எழுதியிருந்தது. உள்ளே 20-25 பேர்கள் பெஞ்சுகளில் உட்கார்ந்திருந்தார்கள். ஒவ்வொருவரிடம் ஒரு குழந்தை இருந்தது. அவர்கள் எல்லோரிடமும் ஒரு மஞ்சள் கார்டு இருப்பதை கவனித்த வாசுதேவன் அருகில் சென்று, இந்த கார்டு எங்கே கொடுக்குறாங்க என்று கேட்டான். ஓரத்தில் உட்கார்ந்திருந்த கிளார்க்கை காட்டினார்கள். அந்த பெண் ஒரு காமிக் வாசித்துக் கொண்டிருந்தாள். அவள் முன் ஒரு டெர்மினல் இருந்தது. அவளிடமிருந்து அரசாங்க காஸ்மெட்டிக் தொழிற்சாலையின் பவுடர் மனம் வீசியது. வாசுதேவன் தன் கடிதத்தை நீட்ட அவள் காமிக்கிலிருந்து கண் எடுத்தாள். வாசுதேவனை பார்த்தாள். பார்வையில் வெறுப்பு இருந்தது. வாசுதேவன் சிரித்தான். பதில் சிரிப்பை தேடினான். பெயர் வாசுதேவன். அவள் டெலிடைப் அடித்தாள். சிட்டிசன் கார்டன் V667684321578. திருமண பர்மிட் எண் VN 7681834111665. அவள் விரல்கள் விளையாடின. இருங்கள் என்றாள். காமிக்கை எடுத்துக்கொண்டாள். சற்று நேரத்தில் டெலிடைப் உயிர் பெற்று தானாக அடிக்க ஆரம்பித்தது. அதை வாசுதேவன் தலையை திருப்பி படிக்க முயற்சித்தான். ஆஸ்க் சிட்டிசன் டு ரிப்போர்ட் டு Q டிபார்ட்மெண்ட் வித் சைல்ட். அவள் நிமிர்ந்து வாசுதேவனை பார்த்தாள். என்ன என்றார் வாசுதேவன். உங்கள் திருமண பர்மிட்டை காண்பீங்க. வாசுதேவன் அந்த சிவப்பு கார்டை தன் பையிலிருந்து தேடி எடுத்து காட்ட அதை மௌனமாக பார்த்துவிட்டு திருப்பி கொடுத்தாள். உங்களை Q டிபார்ட்மெண்ட்டில் கூப்பிட்றாங்க. எதுக்கு? அங்கே போனால் தெரியும். நேராக இந்த வரிசையில் கடைசியில் இருக்கு. உடன் ஒரு ஆள் வருவான், அவனுடன் செல்லுங்கள். செக்யூரிட்டி ஆசாமி ஒருவன் கூட வர வாசுதேவன் அந்த கடைசி அறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டான். அறைக்கதவு திறந்த உடனேயே, மிஸ்டர் வாசுதேவன் என்றான் கண்ணாடி அணிந்த ஆசாமி. அவன் மேஜை சுத்தமாக இருந்தது. உட்காருங்கள் என்றான். இன்டர்காமை தட்டிவிட்டு, நீலா கொஞ்சம் வருகிறாயா என்றான். மற்றொரு கதவு திறந்து சுமார் 40 வயது பெண் வந்தாள். குழந்தையை பார்த்துக்கொள் என்றான். அவள் வடகண்ணே என்று வாசுதேவனிடமிருந்து குழந்தையை கூப்பிட, குழந்தை சந்தோஷத்துடன் அவள் மார்பில் பாய்ந்தது. அவள் அதை அணைத்து கொண்டு அதற்கு விளையாட்டு காட்டிக்கொண்டு உள்ளே சென்றாள். எல்லோரிடமும் போவா, வேற்று முகமே கிடையாது என்றான் வாசுதேவன். உட்காருங்கள். குழந்தைக்கு இம்யூனைசேஷனுக்காக வந்தேன். என்னை மட்டும் இங்கே அனுப்புனாங்க. உங்கள் திருமண பர்மிட் எங்க? வாசுதேவன் காட்டினான். கண்ணாடி ஆசாமி மேஜை விளக்கை தட்டி அதன் வெளிச்சத்தில் அதை ஆராய்ந்தான். இது எப்படி கிடைச்சது உங்களுக்கு? இந்த கட்டிடத்தில் தான் வாங்கினேன். ஏன்? பணம் கட்டினீர்களா? ஆம். எவ்வளவு? 500 மானிக்ஷா. அவன் சிரித்தான். ஏன்? நீங்களெல்லாம் படித்தவர்கள், பொறுப்புள்ளவர்கள். உங்களுக்காக அரசாங்கம் எவ்வளோ செலவழிக்கிறது தெரியுமா? சில சாதாரண விதிகளை பற்றி கூட நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளல. திருமண பர்மிட்டுக்கு பணம் கட்ட வேண்டியதில்லை தெரியுமா உங்களுக்கு? இல்லை, இங்கு தான் ஒரு ஆசாமி வந்து பணம் கட்டாமல் கிடைப்பதற்கு வருஷக்கணக்கில் ஆகும். 500 கொடுத்தால் ஒரு மாதத்தில் கிடைத்துவிடும் என்று சொல்லி. 500 கொடுத்தீர்கள்? இல்லை, கொடுப்பதாக ஒப்புக்கொண்டேன். பர்மிட் வந்த பிறகுதான் கொடுத்தேன். நன்றாக ஏமாந்திருக்கிறீர்கள். பர்மிட் போலி. இதே நம்பரில் 4 பர்மிட்டுகள் இதுவரை கண்டுபிடித்திருக்கிறோம். இது ஒரு ஃபோர்ஜரி. Q டிபார்ட்மெண்ட்டின் முத்திரை இல்லை. அப்படின்னா பர்மிட் இல்லாமல் கல்யாணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். குழந்தை வரை பெற்றுக்கொண்டு விட்டீர்கள். அரசாங்கத்துக்கு எதிராக குற்றம். இல்லையே, அனுமதிக்கப்பட்ட காலத்துக்கு பின் தான் குழந்தை பெற்றுக்கொண்டோம்.
முதலில் கல்யாணமே அனுமதிக்கப்படவில்லையே. அரசாங்க ரெக்கார்ட் படி வாசுதேவன் கல்யாணமாகாதவர். பர்மிட் வாங்குவதற்கு முன் எங்களில் யாரையாவது கேட்டிருக்கக்கூடாது? பப்ளிக் ரிலேஷன் என்று கொட்டை எழுத்தில் போர்டு வாசலில் தொங்குகிறதே, அங்கே கேட்டிருக்கக்கூடாதா? இம்மாதிரி ஒரு ஆள் 500 மேனிக்ஷா கொடுத்தால் பர்மிட் சீக்கிரம் கிடைக்கும் என்கிறானே, நிஜமா என்று கேட்டிருக்கக்கூடாதா? சே, என்ன வேலை செய்கிறீர்கள்? என்ஜினியர். உங்கள் மனைவி வீட்டில் இருக்கிறாள், உள்ள டீச்சர் அவ. இப்போ என்ன ஆகும்? இந்த பர்மிட் உங்களிடமிருந்து எடுத்துக்கொள்ளப்படும். உங்கள் திருமண உரிமைகள் யாவையும் இழந்து விடுவீர்கள். மறுபடியும் எம் பிளாக்குக்கு போக முடியாதா? முடியாது. உங்கள் ஊதல் எங்கே? ஐயா, நான் தவறுதலாக அறியாமல் இதில் சிக்கி கொண்டு விட்டேன். எனக்கு ஒரு தற்காலிக பர்மிட் கொடுத்து விடுங்கள். நான் வீட்டுக்கு போக வேண்டும். என் மனைவி காத்திருப்பாள். மனைவி? பர்மிட் இல்லாததால் அவள் மனைவி இல்லை. மிஸ்டர் வாசுதேவன், உங்களால் சர்க்காருக்கு தலைவலி தான் அதிகம். ஆனால் நீங்கள் ஒரு என்ஜினியர், உங்கள் மனைவி டீச்சர். எனவே உங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிறது. நான் புதிய பர்மிட்டுக்கு ஒரு மனு தருகிறேன். அதை நிரப்பி என்னிடம் கொடுங்கள். எங்கள் டிபார்ட்மெண்ட்டிலிருந்து சிபார்சுன்னு போனால் 3 மாதத்தில் பர்மிட் கிடைத்துவிடும். இன்று என்ன தேதி? 18/6/94. சரி, செப்டம்பர் 18 என்னை வந்து பாருங்கள். அதுவரை நீங்கள் வெளியே தான் இருக்க வேண்டும். என் மனைவியை பார்க்க முடியாதா? முடியாது. உங்களால் சர்க்காருக்கு எவ்வளவு சங்கடம் பாருங்கள். தப்பான அனுமதிக்காத கல்யாணம் பண்ணிக்கொண்டு வேண்டாத பிரஜை ஒன்றை பெற்றுக்கொண்டு விட்டீர்கள். அதுவும் சர்க்கார் ஒவ்வொரு புது பிறப்பையும் இவ்வளவு தூரம் கண்காணித்து கட்டுப்படுத்தும் போது இனிமேலாத ஜாக்கிரதையாக இருங்கள். குழந்தை? அவன் நாற்காலில் சாய்ந்து கொண்டு வாசுதேவனை நிதானமாக பார்த்தான். மிஸ்டர் வாசுதேவன், நம் சர்க்காரின் ரூல் நம்பர் 17 தெரியாத உங்களுக்கு? குழந்தை கொல்லப்பட்டு விட்டது. மற்றும் அந்த மாதிரி ஒரு டிஸ்டோப்பியன் ஸ்டோரின்னு சொல்லலாம் இது. வாட்ஸ் ஃபனி இஸ் தட் த டேட் ஹி மென்ஷன்ட் இஸ் 18/6/94. இது எழுதுனது 1984. 10 வருஷத்தில் இந்த மாதிரி இருக்கும்னு யோசிச்சிருக்காரு போல். அட்லீஸ்ட் இதெல்லாம் நடக்கலை. பட் இட்ஸ் நாட் தட் ஃபார் ஃப்ரம் த ஃப்யூச்சர். ஐ மீன், இப்போ ஐ டோன்ட் நோ, மேபி இந்த மாதிரி டிஸ்டோப்பியன் ஃப்யூச்சர் இஸ் நாட் தட் ரொம்ப தூரம்லாம் சொல்ல முடியாது. டார்க்கான கதை. அது உங்களுக்கு பிடிச்சதான் தெரியல. பட் அஃப்கோர்ஸ் தலைவரோட இமேஜினேஷன் இஸ் ஆல்வேஸ் ஃப்ரெஷ். எனிவே, மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி.